எத்தனையோ மேற்கோள்களை நான் சொல்ல முடியுங்க. எல்லா வேதங்களும் இந்த இந்தியாவில் இருக்கிற சமஸ்கிருதம் ஆகட்டும், எல்லா சமஸ்கிருத மந்திரத்தை நீங்க போங்க, கோயில்ல அர்ச்சனை பண்ணுவாங்கல்ல, ராமநாதன் சொல்வா ஓம் ஸ்ரீ பிரம்மதாய நம, ஓம் ஸ்ரீ கணேசுத்தாய நாம, சிவமாதாய நாம, சொல் வரதாய நாமன்னு சொல்லி நமகன்னு பூ போட்டு இருப்பான். நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். அவர் மந்திரம் சொல்லிட்டாரு, நமக்கு பக்தி வந்துருச்சு. அவர் தட்டை மிட்டுவார், நம்ம காசு போடுவோம். அவருக்கும் என்னன்னு தெரியாது, உங்களுக்கும் என்னன்னு தெரியாது, ரெண்டு பேரும் வந்துடும். என்ன சொல்றாரு ஒரு நாளைக்கு கேட்டீங்களா? ஐயரா என்ன சொல்றீங்க மந்திரம்? அது ஓம் ஸ்ரீ பிரம்மபுத்திராய நமக, தேவகுமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயருடையவரே உம்மை அர்ச்சிக்கிறேன். கன்னி சுத்தாய நமக, கண்ணியின் வயிற்றில் பிறந்த பிறப்பையுடையவரை உம்மை அர்ச்சிக்கிறேன். விருட்ச சூல் அருதாய நமக, சூலம் போன்ற மரத்திலே தன்னை பலியாக்கின பெயருடைய உம்மை அர்ச்சிக்கிறேன். மிருத்யும் ஜெயா நமக, மரத்திலிருந்து உயிரோடு எழுந்தவரை உம்மை அர்ச்சிக்கிறேன். மகாதேவாய நமக, எல்லா தேவர்களுக்கும் பெரியவர் என்று பெயருடையவரும் அர்ச்சிக்கிறேன். இதெல்லாம் யாரை குறிக்குது? என் ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் இந்த இதுக்கெல்லாம் தகுதி பெற்றவர். நல்லா சிந்திச்சு பாருங்க. மந்திரம் சொல்லிட்டு போறார், மந்திரம் சொல்லிட்டு, மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்குயா? அம்மா மந்திரத்துக்கு அர்த்தம் இருக்குது, என்னன்னு கேட்டு பாருங்க. சில நேரம் நான் போவேன், அந்த கோயிலுக்குள்ளே போவேன். இந்த ட்ரெஸ் இருக்கிறதால யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. இந்த ட்ரெஸ் என் பக்திக்காகவோ மகான்னு காட்டுறதுக்காகவோ இல்லை, அவனை பிடிக்கிறதுக்காக தான் போட்டிருக்கு. நான் போய் சொன்னா கேட்க மாட்டான், அவனா வந்து மாட்டிக்கிறான். சாமி நீங்க யாரு? அவ்வளவுதான். சாமி நீங்க யாரு? 3 வார்த்தை காப்பா, 3 மணி நேரம் விட மாட்டேன். அவன் தான் ஆரம்பிச்சான், கடைசி வரைக்கும் இருந்து கேட்டுட்டு போ. அவன் கேட்பாங்க, என்ன வந்திருக்கீங்க, என்ன காரியம்? இன்னொரு இடத்துக்கு போன 4 வெள்ளைக்காரங்க வந்திருந்தாங்க. அந்த கோயிலுக்கெல்லாம் பைபிள் அமைப்புல தான் அந்த கோயில் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது. மூலஸ்தானம், பிரகாரம் இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. அந்த அமைப்பு இங்கதான் இருக்கு. இதனுடைய காப்பி தான் அங்க கட்டியிருக்கிறாங்க. அதை கொண்டு போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன். பெரிய பூசாரி வந்தாரு. என்ன பூஜை செய்யணும் அப்படின்னாரு. பூஜை எல்லாம் ஒண்ணும் வேணாம், ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அப்படின்னாரு. ஓம் பூர்வோ சக்தத் சவிதுர் வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோ ந பிரசோதயாத்னு ஒரு மந்திரம் சொன்னாரு. வந்த உடனே இவங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்கறாங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, அது ரொம்ப நாழியாகுமே, ரொம்ப டீப்பான அர்த்தம், அது ரொம்ப நாழியாகணும். எவ்வளவு நாழி ஆனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்கிறோம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, ரொம்ப இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னா அதுக்கு கொஞ்சம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும், நீங்க சொல்லிக் கொடுங்க. கடைசியில சொன்னாரு, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஐயா நான் உண்மையை சொல்றேன் ஐயா, நான் பொய் சொல்லல. கூட்டம் முடிஞ்சு போனால் யாராவது பேசணுமா, வாங்க பேசுவோம் உட்காந்து. வேதங்களை படிக்காம, வேதங்களை கற்றும் கொடுக்காம மறைச்சு வச்சுட்டு, தனக்கு தோன்றியதெல்லாம் தெய்வம்னு சொல்லி மக்களை ஏமாற்றி, உண்மையான தெய்வத்தை கொண்டு ஒரு வெள்ளக்கார தெய்வம், அந்நிய நாட்டு மதம் எல்லாம் சொல்லி, கிறிஸ்தவன் சொன்னாவே தாழ்த்தப்பட்டவங்க தான் அதுல சேருவாங்கன்னு பொய்யா சொல்லி, இப்படி இழிவுகளை ஏற்படுத்தி, இதுக்கு மேல கிறிஸ்தவ வளர்ந்துகிட்டு இருந்தா அடிச்சு பார்த்தான், உதைச்சு பார்த்தான், கொன்னு பார்த்தான், தீ வச்சு பார்த்தான். ஒரு விடுதலையின் மார்க்கம் இருக்கிறது, ஒரு ரட்சிப்பின் மார்க்கம் இருக்கிறது. உங்களுக்காக நான் பலியாயிருக்கிறேன். பிரஜாபதி தேவப்பியகம் அத்மானம் யஜ்யம் கிருதுவா பிராயச்சித் என்பது மூல மந்திரம். சாம வேதத்தின் தாண்டிய மகாபராமணத்தில் வருகிற ஸ்லோகம். பிரஜாபதி ஆகிய கடவுள், அதாவது மக்களின் தலைவன் ஆகிய கடவுள், மனிதனின் ஆத்ம பாவத்திற்காக மனிதனை போன்ற சரீரத்தோடு வந்து அதையே பலியாக்குவார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அப்படி பலி ஆன தெய்வம், பலி கேட்ட தெய்வம் அல்ல, பலி ஆனவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுகுலம் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த இயேசு நாமத்தை தவிர